அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 14/2/2024 பஞ்சமி திதி நண்பகல் 12:10 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. ரேவதி நட்சத்திரம் காலை 10:43 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள். மந்த யோகம் இன்று முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் சனி பகவான், மீனத்தில் சந்திரனுடன் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் புதன். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு மற்றும் கடன் பேசி தீர்க்க, மின்சார சாதனங்கள் வாங்க, கொட்டகை அமைக்க, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தடுமாறும்போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும் பொழுது தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நண்பனாகிறான். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க பழகுவீங்க. நண்பருங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்ட மாட்டீங்க. நண்பரை புகழும் பொழுது 4 பேர் மத்தியில் புகழுவீங்க. ஆனால் நண்பர்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் தனியாக அழைத்து சுட்டி காட்டுவீங்க. அதே மாதிரி நண்பர் கொஞ்சம் பாதம் மாறி வேறு மாதிரி போகிறாருன்னா, இதெல்லாம் உனக்கு சரி வராது கண்ணா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு. காலையில் 10:43 அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து நுழைய இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. எதிர்ப்புகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதை பெருசாகாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். வேலையாட்கள் பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். 4 புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு சின்னதாக வந்து வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பொய் சொல்லத்தான் தடுமாற்றமும் குற்ற உணர்வும் தேவைப்படுகிறது. ஆனால் உண்மையை சொல்வதற்கு உண்மையை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. ஆமாங்க, அதனால தாங்க வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. என்றைக்குமே நாம் உண்மையாக இருந்துட்டோம்னா யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உண்மை பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. செலவு தாங்க அதிகமாயிட்டே போகுது. இன்றைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. ஏற்கனவே குரு பகவான் அந்த இடத்துல தான் விரயஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட இன்னைக்கு சந்திரனும் சேர இருக்கிறதுனால
தவிர்க்க முடியாத செலவுகள், அத்தியாவசியமான செலவுகள்னு விதவிதமாக செலவுகள் வரும். போன வாரம் தான் இதெல்லாம் வாங்கினோம், இந்த வாரத்துக்குள்ளார ஒரு வாரத்துக்குள்ளார பழுதாயிடுச்சா, சரி புதுசு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பொருட்கள் எல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. வண்டி எடுக்கும்போது பிரேக் ஷூ இருக்கா, ஃபியூல் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்சூரன்ஸ் ஏதாவது புதுப்பிக்கிறதா இருந்தால் மறந்துடாமல் கொஞ்சம் புதுப்பிச்சுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். பொதுவாக சூரியனும் சனியும் பகைவர்கள், ஆனால் உங்கள் ராசிக்கு இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. அதனால தான் நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கூட பகையோடு இருக்கிறவங்கெல்லாம் உங்ககிட்ட நண்பர்களாக இருப்பாங்க. பல பகைவர்களுக்கு நீங்கள் தான் வந்து நடுவராக போய் பஞ்சாயத்தெல்லாம் செய்து வைப்பீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அதே நேரத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா சின்னதாக உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது. அதே நேரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, வாழ்க்கைன்னா என்னங்க? 2 தாங்க வாழ்க்கைன்னா. ஒன்று எதிர்பார்ப்பு, இன்னும் ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல். இந்த 2 தான் வாழ்க்கைங்கிறது. எதிர்பார்ப்புகள் எப்போதும் கண்ணீருடன் முடிவடைகிறது. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலை எப்பொழுதும் சந்தோஷத்தை தருகிறது. நீங்கள் அப்படி தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கலாம், எல்லாம் நல்லதாக தான் இருக்கும், நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே வெற்றியாளராக ஆக்கி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சந்திராரம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி அடங்குவாங்க. எதிரிகள் வழக்கு ஏதாவது தொடுத்திருந்தாங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வண்டி வாகன பழுதெல்லாம் இன்றைக்கி சரி செய்வீங்க. மூத்த சகோதரன் மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சொத்துக்கு இன்னும் கொஞ்சம் மீதி பணம் இன்றைக்கி தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் எவ்வளோ பெரிய சவாலான வேலையாக இருந்தாலும் கச்சிதமாக செய்து முடித்து காட்டுவீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். 9ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்ற நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உறவு நட்பு என்பதெல்லாம் தண்ணீரை போல் இருக்க வேண்டும். உண்மையான தண்ணீருக்கு நிறமோ சுவையோ கிடையாது. அதுபோல் உறவு நட்பு இதெல்லாம் நாம் வித்தியாசமே பார்க்கக்கூடாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யாரிடமும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடிய சமாதான புறாக்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே ஒரு ஒளி உங்களுக்கு இப்போ மனசில் தோணுங்க. எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் கூடாது, எந்த இடத்துலலாம் நாம் வந்து சரிக்கு விழுந்தோம், யாரால் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், எந்த இடத்துல நாம் பலவீனமாக நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள் தெளிவு உங்களுக்கு இப்போ வர ஆரம்பிக்குங்க. இனிமேல் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், யாரெல்லாம் நம்பக்கூடாது இனிமே அப்படிங்கிற ஒரு தெளிவும்
இப்போதைக்கு இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கி குரு பகவானுடன் சேர இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற நிலைமை மாறி, பரவாயில்ல நம்மளோட அருமை எல்லாருக்கும் இப்போ தான் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற நிம்மதியும் இன்றைக்கி வர தொடங்கும். வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி தான் உங்களை ரொம்ப மதிப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் சாதாரணமாக எல்லாத்தையும் சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் மேலதிகாரி இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் தருவார். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, திறமை இருந்தால் லாக்கரில் கோல்டு போய் சேரும். ஆனால் ஒழுக்கம் இருந்தால் நம்ம பேர் அடுத்தவங்க மனசில் போய் உட்காரும் சேரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு திறமை இருந்தால் மட்டும் போதாது, அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அழகு இருந்தால் மட்டும் போதாது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கம் இருந்தால் எதுவுமே இல்லைன்னாலும் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்கங்கிறத புரிந்து கொண்டு ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 10 வருஷமாக நடக்குதுங்க கோர்ட்டு கேஸு. அந்த இடத்துக்கு ஒரு தீர்வு வர மாட்டேங்குது. அதான் போய் நானே பேசிடலான்னு பார்த்தேன். என்றைக்குமே சாட்சிக்காரங்களோட சண்டைக்காரங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி பேசுனங்க. சமாதானமாக முடிச்சுக்கலான்னு அவரும் சொல்லிட்டாரு, நானும் ஒத்துக்கிட்டேங்க. அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் வறட்டு இருமல், தும்மல் இது மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. சாப்பிடும்போது மொபைல் ஃபோனில் பேசின்னு இருக்காதீங்க. சாப்பிட்ற இடத்துல டம்ளரில் தண்ணீர் வச்சுங்க. ஏன்னா விக்கல், அதுக்கடுத்து புறையேறது, தும்மல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க. வேலையாட்கள் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ தான் நம்ம சம்பளம் கொடுத்தாலும் நமக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்கங்க அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நல்லவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் இன்றைய தினம் எல்லாவற்றையும் சமாளித்து ஜெயிச்சிருவீங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவில் தவிர்க்க பாருங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் பண வரவு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வெற்றி பெற்றவர்கள் பெறாதவர்கள் எல்லோருக்குமே 24 மணி நேரம்தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆமாங்க, அந்த 24 மணி நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தாங்க நம்முடைய வெற்றியே அமைந்திருக்கிறது. அதனால தாங்க காசு பணம் கூட கடன் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்க. கால நேரத்தை கரைக்கிற மாதிரி யாராவது கதை பேசிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா முதல்ல கிளம்பு, நான் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு விரட்டி விட்டுட்டு காலத்தை நேரத்தை சரியாக பயன்படுத்தி சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்ல நினச்சேன். ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதை சொல்ல முடியலை. கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:43 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதோட உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடியுது.
அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:43 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏற்கனவே வயிற்று வலி, வாய்ப்புண்ணு, மூச்சு விட முடியல, மூச்சு திணறல்னு நீங்கள் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால இது மாதிரி சிரமங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. போதாக்குறைக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொதுவாகவே நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும். அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பணவரவு உண்டு. நினச்ச காரியங்களும் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அதிகமாக இன்றைக்கி முதலீடு போட வேண்டாம். உத்தியோகத்தில் யாராவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக கொஞ்சம் சச்சரவு வரும். சமாதானமாக போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உளியும் சுத்தியும் ஒரு கல்லை செதுக்கும் பொழுது, ஒரு முறை செதுக்கும் பொழுதே ஒரு சிலை உருவாகி விடுவதில்லை. அதே போல் நாம் தொடர்ந்து முயலும் போது தான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம். ஆமாங்க, அதனால தாங்க அந்த தொடர் முயற்சி, கடின உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுக்கு தாங்க சொந்தமாக இருக்குது. இதையெல்லாம் சொந்தமாக வைத்து கொண்டு பல சொந்த பந்தங்களுடன் நல்லது செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, கேந்திரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வான்னு முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு வாங்கிறது, வீட்டு மனை வாங்கிறது அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வந்த ஊரில் இடம் வாங்கிட்டோம், சொந்த ஊரில் எதுவும் வாங்காமல் இருக்கிறோமே, நம்ம சாதிசனை நம்மளை பார்த்து ஏதாவது குறை சொல்லணும். நாளைக்கு பூர்வீகம் எதுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்டால் தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால் ஏதாவது ஒன்று வாங்கி வைப்போமேன்னு சொல்லிட்டு சொந்த ஊரில், பிறந்த ஊரில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் கை தேர்ந்தவங்க நீங்கள் தான். வியாபாரத்துக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. அதை பின்பற்றி வாழக்கூடியவங்களும் நீங்கள் தான். அதனால தான் நெருக்கடி நேரத்தில் கூட உங்களுக்கு எப்பயுமே கஸ்டமர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நல்லது நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வார்த்தைகள் ஏதுமின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகான மொழி புன்னகையாகும். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கோவப்படுவீங்க, நீங்கள் சண்டைக்கு வருவீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்றுன்னா அப்படியே நச்சுன்னு நறுக்குன்னு நீங்கள் பேசுவீங்க, சொல்லி காட்டுவீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த டைம்லி ஜோக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க நீங்கள் தான். நகைச்சுவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி கூட நீங்கள் கலகலப்பாக தாங்க இருக்க போகிறீங்க. சும்மா 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரபரப்பாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. தள்ளி போன காரியங்களெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ரொம்ப வருஷமாக உங்களுக்கு சில ஆசைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார், உங்கள் ராசிநாதன். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே புது முயற்சிகள் பலிதமாகும். வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே சாதகமாக இருக்குங்க. 4ஆம் இடத்துல சூரியன், சனி 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. ஆரிய சாப்பாடு சாப்பிட வேண்டாம். சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறாங்களா, இருந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. ஆரிய
கலந்த பிறகு அதை மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது அதெல்லாம் குறைச்சிங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்றில் அசிடிட்டி தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. லேசாக கழுத்து வலி, திருப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுக்கணும். எனக்கு எப்பயுமே உழைச்சி தாங்க பழக்கம், சும்மா இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வயசு ஏறிட்டு போகுதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சந்தர்ப்பத்தை எப்போதும் விட்டு கொடுக்கக்கூடாது. அது வெற்றியை தரலாம் அல்லது ஏதேனும் ஒரு அனுபவத்தை அது தந்துவிட்டு போகலாம். ஆமாங்க, அதனால தான் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் வந்தால் என்னால் முடியாது, நான் அதுக்கு தயாராக இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க, டைம் கொடுங்க, இப்படிலாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அப்படிங்களா, நாளைக்கா, எத்தனை மணிக்கு, எந்த இடத்துல, அப்படியா, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சூடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது? அவர் தான் உங்களுக்கு தனம் தானம் சம்பத்தெல்லாம் தரக்கூடியவர், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடியவர். அவரே 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. சுற்றி இருக்கிறதெல்லாம் போய் ஒவ்வொன்றா எதெல்லாம் பொய், எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் நிஜம் எல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விற்றுட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவோம். அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட அதெல்லாம் சரி பண்ணி பிள்ளைங்களுக்கு உதவுற மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. உங்களை அறியாமலேயே ஆன்மீகத்துக்குள்ளார மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரேடியாக ஆன்மீகத்தில் போய் உட்காந்துட முடியுமா? செலவுக்கு பணம் வேண்டாமா? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அதனால தான் சில வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு நீங்களே உள்மனசுக்குள்ளார சொல்லிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் நுழையிறாரு, அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. என்ன சார் இவ்வளோ விஷயம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு கூட வேலை பார்க்குறவங்க அதிர்ச்சியாக அவங்கள இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ட்ரையல் தாங்க, மெயின் பிக்சர்னு நிறையா இருக்குன்னு நீங்கள் மனசுக்குள்ளார சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு. உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை யாருக்காகவும் யார் முன்னாலேயும் விட்டு கொடுக்காதே. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் யாராவது உங்களுக்கு கை தூக்கி விட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள கடவுளை போல நினச்சி கும்பிட்டுட்டு இருக்கிறவங்க, மனசால் நேசித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி போய் முதல்ல நின்று முதலுதவி செய்யக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தைரியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, விஐபிகள் அந்தஸ்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லாம் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த 7.5 சனி ஒரு பக்கம் போட்டு புரட்டிகிட்டே இருக்குது. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் பணத்துக்காக தான் பழகிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அது தெரிய வரும்போது என்ன வாழ்க்கை இதுன்னு ஒரு சலிப்பு வருது. அதெல்லாம் விட்டு
இல்லைங்க, உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகமான லாபமும் கிடைக்கும். சில புது ஏஜென்சி எடுக்கிறது, புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால தூங்கிறதுக்கே நேரம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் பரபரப்பான சூழ்நிலையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் போய் வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். வாழ்க்கை எளிதாகிவிடும். ஆமாங்க, இப்பெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல ஆரம்பித்தா 10 பிரச்சனை 12 பிரச்சனையை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால்தான் பிரச்சனைன்னு பார்க்காம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் எனக்கு ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை சவாலாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு சவாலையும் சரி செய்து சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 4-5 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் தான் இருக்குது. அதுவும் கடந்த 2 நாளாக அலைச்சல் செலவுகள்லாம் இருக்குது. இன்றைய தினம் உங்களுடைய ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு, 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியம் அழகு நல்லா இருக்குங்க. மனசில் இருந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பெரிய பொறுப்பு, பெரிய பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வருங்க. இதுக்குத்தான் நான் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டேன், இப்போ தான் அது நடந்திருக்குது, ஆனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் இன்னைக்கு ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில முக்கிய விஷயங்களை பேசுவீங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு. வியாபாரம் விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்குங்க. சிலர் புது பொறுப்புகளையும் புது பதவிகளையும் ஏற்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே போல் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒரு படி உயர்ந்து கொண்டே போகுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. விஐபிகள் ஒரு சிலருக்கு நீங்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, ஏமாற்றி விட்டார்களே என்று வருத்தப்படாதீர்கள். இவரை போய் நாம் ஏமாத்திட்டமே என்று மற்றவர்கள் வருத்தப்படும்படி வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் கூட அப்படித்தாங்க. நம்மளை அவங்க ஏமாற்றிட்டாங்க, பணம் பறிச்சிட்டாங்க, பழி வாங்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. அவர் புத்தி, அவர் கர்மா, அவர் அது மாதிரி இருந்துட்டார். நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாதையை நேர்பாதையாக அமர்த்தி கொண்டு நிமிர்ந்து நிற்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாளாகவே கொஞ்சம் சுமாராக தான் போயின்னு இருக்குது. எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்குது, எங்கே போனாலும் சிக்கலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க. இது வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயும் சந்திரன் உட்கார்ந்துருந்தார். இன்றைய தினம் காலையில் 10:43 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. அதனால் காலையில் 10:45 மணியிலிருந்து மனசு கொஞ்சம் லேசாகும். உடம்புல இருந்த சோர்வு, களைப்பு, அசதி அதெல்லாமே வெளியேறும். சுறுசுறுப்பாயிடுவீங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை வர மாதிரியே இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த நிலைமை மாறி இன்றைக்கி கொஞ்சம் சமாதானம், சந்தோஷம் அதெல்லாம் கூட வீட்டில் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரமும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்தவங்கள்லாம் இன்றைக்கி மாறுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க நேற்றுலேருந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருக்கீங்க. இன்றைய தினம் காலையில் 10:43 பிறகு அருமையாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைக்கு காலையிலே ஒருத்தவர் அலைபேசியில் அழைத்தாருங்க. சார், நான் தனுசு ராசி சார், என்னை திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார். யாருங்க சொன்னது அந்த மாதிரி? ஆமாம் சார், யூடியூப்பில் தான் சார் அது மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. நான் திருப்பதிக்கு போகலாமா வேணாமா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார். ஒய்ஃப் வேறு கிளம்பிட்டாங்க, நீங்கள் வந்தால் வாங்க, வரலனா போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பதட்டமாகவே ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க. இது என்னங்க இது? திருப்பதிக்கு தனுசு ராசிக்காரர் போகக்கூடாதா? யாருங்க இப்படியெல்லாம் சொல்கிறது? அது தனுசு ராசிக்கு 8க்குரியவர் சந்திரன், ஏன்னா சந்திரனுடைய ஸ்தலம் அது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப விவரமாக பேசுகிறாரே அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு நாம் பதில் சொன்னோங்க. இந்த மாதிரியெல்லாம் நினைக்கவே கூடாதுங்க. இப்போ 8ஆம் இடம் என்ன இடம்? அது ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தால் பணவரவு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்தை அது பார்வைப்படுறதுனால. அது மட்டும் இல்லைங்க, 8ல் சுபகிரகம் இருந்தாலோ 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுபத்தன்மை அடைந்திருந்தாலோ 100 வயது கடந்து அவங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்க. 8 தானங்க ஆயுள் ஸ்தானம். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடமாக சந்திரன் வர்றதுனால அவங்க திருப்பதி போகக்கூடாதா? அப்போ அவங்களுக்கு ஆயுள் தேவை இல்லையா? ஆயுள் வேணும் இல்லைங்களா? எதையுமே அனுபவிக்கிறதுக்கு நாம் உயிரோடு இருந்தாகணுமே. அப்போ நம்ம உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அதனால் அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி திருச்செந்தூருக்கு மிதுன ராசிக்காரங்க போகக்கூடாது, அது குருஸ்தலம், பாதகாதிபதியாக குரு வர்றதுனால. அப்படி கிடையாதுங்க. மிதுன ராசிக்கு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் குரு பகவான். அதான் வாழ்க்கை துணைக்கும் உத்தியோகத்துக்கும் உரியவர் அவர். அப்படி இருக்கும் பொழுது திருச்செந்தூர் ஏன் போகக்கூடாது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. எல்லா கோவிலுக்கும் எல்லா ராசிக்காரர்களும் போகலாங்க. இப்போ ஒரு சமைக்கிறோம் அப்படின்னா எல்லாம் கதம்பமாக சேரணும். அது சேர்ந்தால் தான் அது சமையலாகும், அது உணவாகும். ஒன்று தனியாக இருந்தால் அது உணவாகாது. உடம்புன்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் சேர்ந்தால் தான் அது உடம்பாகும். அதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா அது உடலாகாது, அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய ஜாதக கட்டம் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி, சுகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி, ஜீவனாதிபதி இவங்க தான் முக்கியம் கிடையாது. இவங்களை விட நமக்கு மற்றவங்களாம் ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. 6ஆம் இடம் தானே நோய் சத்துருக்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. அப்போ 6ஆம் இடத்துக்குரிய கோவிலுக்கு போனால் தானே நம்ம எதிரிகிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியும், எதிரிகிட்டேருந்து நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் இந்த கோவிலுக்கு போகாத, அந்த கோவிலுக்கு போகாத அப்படின்னு யாராவது சொன்னால் அதெல்லாம் கேட்டுக்காதீங்க. 12ஆம் இடத்துக்குரிய கோவிலுக்கு நான் போகவே மாட்டேங்க, அந்த கிரகம் புதன், அங்கே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். 12ஆம் இடம் தான் சயனஸ்தானம். அதுக்கடுத்தது படுக்கை அறை ஸ்தானம். 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா தூங்கவே முடியாது. ஸ்லீப்பிங் பில் எடுத்தும் தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ல் பாவகிரகம் உட்கார்ந்து 12க்குரியவரும் பாவகிரகத்தோடு சேர்ந்து பாவகிரக பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கும். இவங்கெல்லாம் தூங்கிட்டாலே ரொம்ப பெரிய சாதனை தான். அப்போ தூக்கம் வர்றதுக்கு நாம் சிலதெல்லாம் செய்ய வேண்டாமா? சில பரிகாரங்கள், சில கோவிலுக்கு போக வேண்டாமா? பொதுவாக பாருங்கள், லக்னத்தில் சனி ராகு கேது இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி
பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ, லக்னாதிபதி பாவகிரகத்துடன் சேர்ந்து பாவகிரகம் லக்னத்தை பார்த்தாலோ இந்த கோயில் போகாத அந்த கோயில் போகாதன்னு தவறாக நம்மளை வழிநடத்துவாங்க. அதில் எந்த உண்மையும் கிடையாது. எல்லா ராசிக்காரர்களும் எல்லா கோவிலுக்கும் போகலாம்ங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நமக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. அதனால் அனைத்து கோவில்களுக்கும் செல்வோம், ஆண்டவனை தரிசிப்போம், வெற்றி காண்போம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.